சகடாசுரன் ஒரு அசுரன். கண்ணபிரானுக்கு ஒரு 6 மாதம் அல்லது 5 மாதம் பூர்த்தியான சமயம் கண்ணன் தொட்டில்ல படுத்துட்டு இருக்கான். வன் சகடம் வலிமையான மாட்டு வண்டி சக்கர வடிவில் சகடாசுரன்கிற அசுரன் அந்த தொட்டில் மீது மோத வந்தான். அப்போ கிருஷ்ணா நீ என்ன செய்தாய்? உருள, வன் சகடம் உருள, அந்த வலிமையான மாட்டு வண்டி சக்கரம் உருண்டு உடைந்து சுக்குநூறாக விழும்படியாக திருவடியால் உதைத்தாயே. ஐயோ எவ்வளவு மெல்லிய திருவடி கிருஷ்ணா உனக்கு. அந்த மெல்லிய திருவடியால அந்த கடுமையான அந்த சக்கரத்தை, கொடுமையான சக்கரத்தை மெல்லிய திருவடியால் உதைத்து உருள, அது உருண்டு விழும்படி செய்தாயே. சகடாசுரனை அழித்தாய். அது மட்டுமா? அதுவாவது 5-6 மாசம் பிறந்து ஒரு 4-5 நாள்லயே என்னாச்சுன்னா, வஞ்சமுலை பேயின் நஞ்சு அமுதுண்டவனே. இந்த பூத்தனைன்னு ஒரு பேச்சு வந்தா எப்படி வஞ்சனையோடு வஞ்சிக்க வேண்டும், ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல யசோதை வேஷத்திலேயே வந்தாளாம் பூத்தனை. தாய் வேஷத்துல வந்தாதானே குழந்தை பால் குடிக்கும். அதனால வஞ்சிக்க வந்த முலை பேயின், அவளுடைய மார்பகம் இருக்கே அதை வச்சுதான் வஞ்சிக்கிறா. ஏன்னா அதுலதான் விஷத்தை தடவேண்டு வந்திருக்கா. அந்த விஷப்பாலை ஊட்டி குழந்தைய கொல்ல வேண்டும்ங்கிறது திட்டம். அப்படிப்பட்ட வஞ்ச முலை வஞ்சித்து பால் ஊட்ட வந்த பேயின், பூத்தனை என்ற பேயினுடைய நஞ்சு, அவ விஷத்தை தான் ஊட்டினா. ஆனா அந்த நஞ்சையே என்ன செய்தாய் என்றால் அமுது உண்டவனே, அந்த விஷத்தை கூட அமுதமாக கருதி உண்டவன் என்றால் ஏற்றுக்கொண்டானாம். பரவாயில்ல, எனக்குன்னு அர்ப்பணிச்சு வந்தியா, நீ விஷப்பாலாகவே இருந்தாலும் இத கிருஷ்ணனுக்கே கொடுக்கணும்னு நினைச்சுன்னு வந்துட்டு இல்லையோ, சரி விடு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு நாம் சமர்ப்பிக்க கூடியதெல்லாம் எப்படி பகவான் ஏத்துப்பானோ அது போல நஞ்சு, அந்த பூத்தனை விஷத்தையே ஊட்டினா நீயோ ஆசையா அமுதுண்டவனே, அதை அமுதமாக கருதி உண்டு, அந்த விஷப்பாலோடு சேர்த்து அவள் உயிரையும் உண்டு, அத்தோடு பூத்தனையின் மறுபிறவியையும் உண்டு, பூத்தனைக்கு மோட்சத்தை கொடுத்தாயே. அப்போ நாமெல்லாம் என்ன பண்றோம்? ஏதோ ஒரு பொருள் பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இதுக்கு கைமாறா இன்னொன்னு கொடுன்னு கேட்கிறோம். இதுல ரொம்ப கெட்டிக்காரி யாருன்னா பூத்தனை தானா. அவ கண்ணனுக்கு விஷப்பாலை கொடுத்துட்டு கைமாறா மோட்சத்தை வாங்கிட்டு போயிட்டா. இப்படி பூத்தனைக்கு கூட அனுகிரகம் பண்ணாயே, அந்த பூத்தனைய மோட்சத்துக்கு அனுப்பினதுக்கு என்ன காரணம்? அவளும் பூமிக்கு பாரமா இருக்கா. இவளை இங்கேயே உலகியல் வாழ்க்கையிலேயே திரும்ப திரும்ப சுத்த விட்டு இருந்தா மறுபடி பூமிக்கு பாரமா இருந்துட்டே இருப்பா. வேண்டவே வேண்டாம், டோட்டலா டிரான்ஸ்பர் பண்ணி நித்திய விபூதி வைகுண்டத்துக்கே அனுப்பிடுறேன்னு சொல்லி அந்த பூத்தனையை அனுப்பி வைத்தாயே, அதுவும் தேவர்களின் பிரார்த்தனைக்காகத்தானே.